40 நாட்கள் 40 வார்த்தைகள். டாடி, நான் பர்த்டே பார்ட்டிக்கு போறேன் டாடி. எதுக்கு ஷான்? எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் தராங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். ஓகே. இன்று 40ஆம் நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான வார்த்தை லோபி. லோபி என்று சொன்னால் டாடி, என்ன ஷான், நிறைய சாக்லேட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க? ஒரே ஒரு சாக்லேட் தான் தந்தாங்க டாடி. ஏன்? கண்ட்ரோல் டாடி. லோபி என்று சொன்னால் கஞ்சன் அல்லது ஸ்டிஞ்சி பர்சன் என்று சொல்லலாம். நம்முடைய வேதாகமத்திலே 3 இடங்களிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 5வது வசனம் மற்றும் 7வது வசனத்திலே வாசிக்க முடியும். அதே போல 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது என்று வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கென்று கொடுக்கக்கூடியதான காரியங்களிலே உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும், கஞ்சத்தனமாக கொடுக்க கூடாது என்பதை விளக்கக்கூடியதான ஒரு வார்த்தையாகும். நம்முடைய வாழ்க்கையிலே உதாரத்துவமாக நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்முடைய காணிக்கைகளை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.